இல்லை, அவர் வாங்கியிருக்கிற புத்தகங்களும் சரி, அதை அவர் வரிசைப்படுத்தியிருக்கிற முறை, என்னென்ன தொகுதிகள் எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லி, இந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எது பிரியம் இருக்கோ அதை எடுத்து படிப்பாங்க. எதில் அவங்க முன்னேறும் நினைக்கிறாங்களோ அந்த துறையில் அவங்க அதை எடுத்து படித்து முன்னேறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆக ஒரு அருமையான வேலையை அவர் செய்திருக்கிறார். குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும், இல்லை இது ஓரளவு இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நாம் இதை மொத்தமாக போய் கணக்கெடுத்து பார்க்கல. நம்ம வீட்டுகளுக்குள்ளே பார்க்குற போது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது, இன்னொரு வீட்டில் பார்க்கும்போது கூட்டின மாதிரி இருக்கும். அதனால் இதை முடிந்த முடிவாக பதில் சொல்ல முடியாது. மும்மொழியை நான் அங்கீகரிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால், பல மொழிகள் படிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் இருக்குன்றது இப்போதைக்கு 2 மொழி தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு வேணுமோ அப்போ தெரிஞ்சுக்கிடுவாங்க. அது தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது. மற்றபடி 3 மொழியை கற்றுக்கொள்ளணும்ன்ற அவசியம் இல்லை. அது ஒருவேளை எனக்கு என்னமோ நாளை வேறு ஒரு மொழியை உள்ள திணிப்பதற்காக வரக்கூடிய மொழியாக எனக்கு தோணுது. அதை நான் விரும்பலை. தமிழ் இப்போ இருக்க முதல்வரா கொஞ்சம் போகட்டும், காலம் போகட்டும், பார்ப்போம். இதுவரை நல்லா இல்லை, ஒருவேளை இனிமேல் பின்னாடி நல்லா இருந்தாலும் இருக்கலாம். அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.